மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் போட்டியிடும் தொகுதி குறித்து ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள். ரமேஷ் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கூட்டணி அமைப்பது, மேலும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்து கட்சி நிர்வாகிகளோடு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தொடங்கியிருந்தார். இதுவரை நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என 2 தேர்தல்களை சந்தித்திருந்தாலும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு மக்கள் பிரதிநிதி என்பது கிடைக்காமலேயே இருக்கிறது. எனவே வரக்கூடிய இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவிலான ஒரு கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று கமலஹாசன் விரும்புகிறார். குறிப்பாக கமலஹாசன் இந்தியா கூட்டணியில் இடம்பெறலாம் என்று அரசியல் நிபுணர்கள் எல்லாருமே கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் எந்த கட்சிகளோடு கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்தும் ஒரு விரிவான ஆலோசனையை கமலஹாசன் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. அந்த போட்டியிடும் தொகுதி எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என்பது குறித்தும் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கமலஹாசன் இடம்பெறக்கூடிய கூட்டணியில 2 தொகுதிகள் வரை கேட்டு பெற திட்டம் என்பதும் இருக்கிறது. கோவை, தென் சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட தொகுதிகளில் 2 தொகுதிகளை எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறோமோ அந்த கூட்டணியில் கேட்டு பெற மக்கள் நீதி மய்யம் முடிவு செய்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஒரு விரிவான ஆலோசனையை கமலஹாசன் மேற்கொண்டு வருகிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.